ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 9th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். டைம் மிஸ் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் சீரீஸ்குள்ளே போகலாம். இங்கே கேரளாவில் நம்ம இன்ஸ்பெக்டரும் ராமசாமியும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரெட்டை கொலை வழக்கை பண்ணினதே ஹீரோ தாங்கிற இன்ஃபர்மேஷனை தமிழ்நாட்டிலேருந்து பார்வதியோட ஹஸ்பண்ட் இவங்களுக்கு சொன்ன உடனே இவங்க தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வராங்க. வந்தவங்க நேராக ஸ்டார்டிங்கில் முதல்ல இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவனை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் சொன்னார் இல்லையா, டீ கடைகளை வச்சு பேசும்போது அந்த பெரியவரோட வீட்டை கண்டுபிடிச்சி அங்கே தான் போகிறாங்க. அவர்கிட்ட போய் அன்னைக்கு என்ன பாதி உண்மை எங்கள்கிட்ட மறைச்சிட்டிங்க போலே, அந்த திருவிழாவில் ரெட்டை கொலை நடந்திருக்கு, அதை பண்ணினதே இவர் தானாமேன்னு கேட்க, ஆமாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி வருவீங்கன்னு தெரியும், இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு வந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு இவர் இஞ்சி டீ போட்டுக்கிட்டே நடந்ததை சொல்கிறாரு. இன்னைக்கு நடந்த திருவிழாவில் இந்த அண்ணன் தம்பி 2 பேருமே அந்த டான்ஸ் பார்க்குறதுக்காக வந்து உட்காந்துருப்பாங்க. அவனுக்கு 2 பேரும் சாதாரண ஆள் கிடையாது சார், இவங்க எப்போ சாவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மொத்த ஊருமே காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த தம்பிக்காரன் வந்து நான் போய் கேட்ட மாதிரியே அவனும் முத்துக்கிட்ட போய் பொண்ணுங்களை எனக்கு அனுப்பிவிடுன்னு கேட்டிருந்தான். நான் அதை பார்த்துட்டு முத்துக்கிட்ட போய் நான் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன், எனக்கு அனுப்பு, அவனுங்களுக்கு அனுப்பாத, பொண்ணுங்களை தின்றுவானுங்க, பயங்கர மோசமானவனுங்க, கொலைகார பசங்க, யார் காசு கொடுத்தாலும் எல்லாரையும் கொல்லுவானுங்க, ஸ்னைப்பர் கன்னெல்லாம் வச்சுருக்கானா அவன் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருப்பார். ஸோ முத்துவே இவனுங்களை தான் தேடிட்டு இருந்திருக்காருங்கிறது நமக்கு இப்போ தாங்க தெரியுது. இவங்க 2 பேரும் தான் அன்னைக்கு சேட்டனை வந்து அங்கே சுட்டு கொன்னதுங்கிறது விஜய் சேதுபதிக்கு கிளியராக தெரிஞ்சிருது. ஸோ அந்த வயசானவரை சீக்கிரம் எங்களுக்கு பொண்ணை அனுப்பிவிடுன்னு சொல்ல, சரி நீங்கள் போய் காண்டம் வாங்கிட்டு வாங்க நான் அனுப்பிவிட்றேன்னு சொல்ல, நாங்கள் அதுக்கப்புறம் வாங்குறதுக்காக மார்க்கெட் போயிட்டோம் சார், வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட சொன்னோம் மாதிரி வாங்கியாச்சுன்னு, சரி ஓரமாக வெயிட் பண்ணுங்கள் டான்ஸ் முடிஞ்சோன்னே அனுப்பிவிட்றேன்னு சொன்னால் நாங்களும் ஓரமாக உட்காந்துருந்தோம். அப்போ வந்து எனக்கு பயங்கர வெறி சார், அவனுங்க 2 பேரும் எப்போ சாவானுங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா என் பொண்ணையே அவனுங்க தான் கொண்டுட்டானுங்க வேலைக்கு போன இடத்துல அப்படின்னு சொல்லி இவரும் கோவத்தோடு சொல்கிறாரு அன்றைக்கி நடந்தது என்னன்னு. நானும் என் கூட்டாளியும் அப்போ தண்ணி அடிச்சுட்டு அங்கே உட்காந்துருக்கும்போது அதே பக்கத்து ஏரியாவில் தாங்க தண்ணி அடிக்கிறதுக்காக அந்த கொலைகாரனோட கும்பலும் வந்திருக்கும். கூட இருந்த ஆளுங்களெல்லாம் வந்து தண்ணி அடிக்க தேவையான ஜாமான் வாங்க சொல்லிட்டு இவன் தனியாக அங்கே உட்காந்துருப்பான் தம்பிக்காரன். அந்த நேரத்தில் அங்கே வந்து விஜய் சேதுபதியும் என்னையா பொண்ணை அழைச்சிட்டு வர சொன்னால் நீ மட்டும் தனியாக வந்திருக்கான்னு சொல்ல, பொண்ணெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாரு. அப்போ தாங்க தெரியுது நீ கொன்னது என்னோட சேட்டனடா, அதுக்காக தான் நான் பழிவாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த தம்பிக்காரனை கொடூரமாக அடிச்சே சாகடிக்கிறாரு. இதை தூரத்துலேருந்து அந்த வயசான நபரும் பார்க்குறாரு. ஸோ கொஞ்சம் கூட நேரம் தாமதிக்காமல் அடுத்து அண்ணனையும் கொள்ளணும்னு சொல்லிட்டு கல் எடுத்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க மேலே வீசி எறிய அங்கே கலவரம் நடக்குது. ஸோ கூட்டத்தில் எல்லாரும் கண்ணாப்பண்ணு அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப தனியாக அண்ணங்காரன் மட்டும் மாட்டிக்கிறாரு. அருவாலை எடுத்துகிட்டு போய் பொது இடம் கூட பார்க்கலங்க, முகத்தில் கர்ச்சிப்பு கட்டிட்டு அண்ணங்காரன் தலையே வெட்டி வீசிடுறாரு. இதையுமே நான் பார்த்தேன், அவன் காசுக்காக கொலை பண்ண மாதிரி தெரில, இவங்களை கொலை பண்ணுங்கிற வெறியில் அவன் இருந்தான், அவன் கண்ணில் நான் அந்த வெறியை பார்த்தேன் சார்னு சொல்லிட்டு இவரும் அன்னைக்கு நடந்ததை சொல்கிறாரு. அவனுங்க 2 பேரும் செத்ததில் எனக்கும் சந்தோஷம், இந்த ஊர்க்காரவங்களுக்கும் சந்தோஷம், அதனால தான் இந்த விஷயத்த நான் அவங்கள்ட்ட சொல்லலை, நீங்களே கண்டுபிடிச்சி வந்தனால தான் நான் இப்போ எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சேட்டனை கொன்னவங்களை பழி வாங்குறதுக்காக தான் கேரளாலேருந்து இவர் சொந்த ஊருக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு இங்கே வந்து ஊராக தேடிட்டு இருந்திருக்காரு அவனுங்களை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு ஃபைனல் எபிசோடு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.